friends, welcome to DivaniTamilChannel. இன்னைக்கு நம்ம DivaniTamilChannelல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் फ्रेंड्स. அதாவது ஹோம்மேட் டால் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். கடையில வாங்குற மாதிரி இல்லாட்டினாலும் வீட்லயே நம்ம சிம்பிளா சுலபமா இத நம்ம ரெடி பண்ணிடலாம். அது ஃபர்ஸ்ட் பைப் கிளீனர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு கனமா இருக்க ஒரு பேப்பர் ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா கனமாக இருக்கதே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம யார்டே கிளே கிராஃப்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் மிச்சம் கிளே இருந்துச்சு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கிராஃப்ட் கிளேவாக இருக்கட்டும், இல்லை ஹோம்மேட் கிளேவாக கூட இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்கள் கிட்ட இருக்க ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேம்பூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். பேம்பூ ஸ்டிக் எடுத்துக்கலாம், ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கலாம், பென்சில் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குச்சி, அந்த மாதிரி எனிதிங் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஒரு டால் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க அந்த கனமான பேப்பரில் ரவுண்டு மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், வரைஞ்சி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஹேட் மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். இது சென்டர் வரைக்கும் நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த நம்ம மடிக்கும் போது இந்த முனி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நான் கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளோட யார்டே கிளே எடுத்துக்கிறேன். இப்போ இதை பிச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்மளோட கிளே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இது நல்லா நம்ம ரவுண்டு மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளே யூஸ் பண்ணுறப்ப ஸ்க்ராச்சஸ் தவிர்க்கிறதுக்காக பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நான் இதில் அப்ளை பண்ண மறந்துட்டேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதும் நான் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேப் மாதிரி, அதுக்கு மேலே இதை நம்ம அப்படியே வச்சாலே நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். இது நம்ம நம்மளோட டாலோட தலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உருவாக்கிட்டுருக்கோம். இதை நல்லா இன்செர்ட் ஆகிருக்கிற அளவுக்கு, அந்த கூர்மையான பகுதியில் இன்செர்ட் ஆகிருக்கிற அளவுக்கு நல்லா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சாண்டில் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதில் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபேஸ்லாம் இப்போ சாண்டிலில் தானே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால நம்ம இந்த கிளேக்கு சாண்டில் கலர் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு யார்டே கிளே பேக்கெட்டில் 2 கிளே இருக்குன்னு சொன்னீங்களா, ஒரு கிளேவை அந்த கிராஃபிக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொன்று தான் இது. ஆக்சுவலாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். பட் நான் தனித்தனியாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்கவுங்க விஷ் தான். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாத்துக்குமே நம்ம பெயிண்ட் பண்ணிட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் பேக் போர்ஷனை விட்டுட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ஹேர்க்காக பேக் விட்டுட்டேன். இப்போ அந்த வேஸ்ட்டு கிளாத் எடுத்துகிட்டு நம்ம சாரீக்கெல்லாம் மடிப்பு வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி இதை நம்ம மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், தனித்தனியாக இருக்குது. நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வேஸ்ட் கிளாத் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இதை ஒட்டிட போகிறோம். ஒட்டினோம்னா நல்லா ஸ்டிஃபாக நம்மளுக்கு இருக்கும். ஒவ்வொரு மடிப்புக்குள்ளேயும் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ ஒவ்வொன்றோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். அந்த டாலுக்கு இப்போ நம்ம ஸ்கர்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்கர்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மடிப்பு மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம டாலுக்கு தலை, உடம்பு, அப்புறம் ஸ்கெட் இந்த 3மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டாலுக்கு நம்ம கை கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்மளுக்கு எந்த அளவு நீளமாக அந்த கை வேணுமோ, ஸோ அந்த அளவு நம்ம மெஷர் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பைப் கிளீனர் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் வயர் யூஸ் பண்ணலாம், இல்லை சரடு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உள்ள நூலை கூட நீங்கள் பின்னி இதுக்கு கை மாதிரி கொடுக்கலாம். இதோட பேக் சைடு இன்னும் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை க்ளூ கனை வச்சு ஒட்டி நான் அதோட பேக் போர்ஷனில் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா கீழே விழுகாமல் நல்லாவே நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கைக்கு விரல்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதோட ஓரங்களை மட்டும் நல்லா நம்ம சுருட்டிக்க போகிறோம். சுருட்டும் போது அதுக்கு ஒரு விரல்கள் மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 2 ஹேண்டுலையுமே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம்.
பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து விரல்கள் இதுக்கு வந்து உருவாக்கிக்கணும். இப்போ இதை நம்ம வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த டாலுக்கு வந்து ஸ்கர்ட் மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை இதில் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து தெர்மாக்கோலில் வந்து எனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இருந்தது, ஸோ அதனால நான் இதை வந்து பைப் மாதிரி இருக்கும், இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பைப்பு இல்லை வந்து ஏதாவது ஒரு குச்சி, பேம்பு ஸ்டிக், ஐஸ் ஸ்டிக் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இது இருந்ததுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கேப் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே இதை நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட போகிறோம். இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக அதுக்கு மேலே க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து ஸ்கர்ட்டை வந்து அட்டாச் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி நம்ம கீழே பைப் வைக்கிறதுனால நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த பைப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்கர்ட்டை வந்து ஒட்டியாச்சு. அப்புறம் இந்த ஷர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் அதில் வந்து கொஞ்சம் க்ளூகன் தடவி லேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அதில் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த லேஸ் ஒட்டுறதுனால இந்த டாப்பையும் பாட்டமையும் நம்ம வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நேச்சுரலாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து லேஸ் ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டாலுக்கு வந்து ஹேர் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் பைப் கிளீனர் வந்து இல்லை, ஸோ அதனால் நான் வந்து ஒரு இங்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பிளாக் கலர் உள்ள நூல் கூட இருந்தால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ், அதை கூட நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுக்கு வந்து அந்த ஹெட்டில் வந்து நம்ம வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி அந்த பைப் கிளீனரை அதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து செட் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி 2-3 லேயருக்கு நீங்கள் வந்து இந்த பைப் கிளீனரை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மெஷர் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து உள்ள நூலும் இல்லை, அப்புறம் பைப் கிளீனரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ அதை நான் வந்து ஒரு 2 கண்ணு மாதிரி அந்த டாலுக்கு வந்து ஒரு 2 கண்ணு மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே இந்த புருவம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து கிளே வந்து இந்த உருட்டுறப்பே வந்து நம்ம சரியாக உருட்டாததுனால இந்த முகத்தில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துருக்கு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன மூக்கு, அப்புறம் ஒரு சின்ன வாய் வந்து கொடுத்துருக்கேன். மவுத்துக்கு நம்ம வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கேன், அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் பிளைனாக அந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அதுக்காக அங்கங்கே வந்து இந்த கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அங்கங்கே ஒட்டிக்கிற பீட்ஸு, ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட டால் வந்து ரொம்பவே அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரிஜினலாக அப்படியே கடையில் வாங்குறது மாதிரி இல்லாட்டினாலும் நம்ம பர்பஸ்க்கு இது ஓகே தான். நம்ம வந்து தலையடி பொம்மைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு ஆட்டி ஆடி நம்ம வந்து விளையாண்டுக்கரலாம். நம்மளால் வாங்க முடியாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி நம்மளே வந்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணி விளையாடலாம். இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனலும் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம கையிலே பிடிச்சிட்டு இருக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட சொருகி வச்சு இதை நம்ம ஒரு ஹோம் டெக்காராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.